நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் நிறைய இருக்கு. ஆனா, நமக்கு தெரிஞ்சது ஒரு சில அரிசி வகைகள் மட்டும்தான். நாம நமக்கு தெரிஞ்ச அரிசிகள மட்டுமே பயன்படுத்தும்போது, பாரம்பரிய அரிசி வகைகளோட பயன்கள் நமக்கு கிடைக்காமலே போயிருது. அந்த வகையில நாம இன்னைக்கு ஒரு பாரம்பரிய அரிசி வகை என்னன்னோ, அதனுடைய பயன்கள் மற்றும் அது நம்ம உடம்புக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது என்ன அரிசி அப்படின்னா, பூங்கார் அரிசி. இந்த பூங்கார் அரிசிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அது கர்ப்பிணி பெண்கள் அரிசி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த அரிசியில ஏராளமான சத்துக்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயில்ல தெரிஞ்சுக்கலாம். ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். பூங்கார் அரிசியில விட்டமின் ஏ, துத்தநாகம், இரும்பு, விட்டமின் பி1, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், ஆன்டி ஆக்சிடென்ட், தயாமின் போன்ற நிறைய சத்துக்கள் நிறைந்துள்ளன. இந்த அரிசியில விட்டமின் பி1 சத்து இருக்கிறதுனால வயிறு புண் காரணமாக வர்ற அல்சரை குணப்படுத்த உதவி செய்யுது. அது மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கு இந்த அரிசியை நம்ம உணவில் சேர்த்து கொடுக்கறது மூலமா செரிமான பிரச்சனைகளை தடுக்கவும், ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்கவும் உதவி செய்யுது. கர்ப்பிணி பெண்கள் 6 மாத காலங்களுக்கு பிறகு இந்த பூங்கார் அரிசியை உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா சுகப்பிரசவத்துக்கு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்மல் டெலிவரிக்கு இந்த ரைஸ் நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இப்போ இருக்க காலகட்டத்தில் இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனைகள், அதாவது தாய்மை அடைகிற விஷயங்கள் நிறைய பேருக்கு தாமதமாக ஆகுது. நிறைய பேருக்கு கிடைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த அரிசியை நாம தொடர்ந்து எடுத்துக்கிறதுனால மகப்பேறு அடைவதற்கும் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு தாய்ப்பால் நிறைய சுரக்கவும் உதவி செய்யுது. அதனால இந்த பூங்கார் அரிசிக்கு கர்ப்பிணி பெண்கள் அரிசி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. பூங்கார் அரிசி ஹார்மோன் அளவை பராமரிப்பதிலும் கட்டுப்படுத்துவதிலும் உதவி செய்யுது. இதனால பெண்களுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. பூங்கார் அரிசி மற்ற அரிசிகளை காட்டிலும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எளிதில் ஜீரணமாக கூடியது. அது மட்டும் இல்லை, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொலஸ்ட்ரால் அளவை குறைச்சு இதய நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவி செய்யுது. அது மட்டும் இல்லைங்க, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம ஏஜ் அட்டன் பண்ண பெண்களுக்கு, சிறுமிகளுக்கு இந்த பூங்கார் அரிசியில் புட்டு செஞ்சு நாம் சாப்பிட கொடுத்துட்டு வர அவங்களுக்கு அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இடுப்பு வலி, வயிறு வலி, கால் வலி போன்ற டயர்டான விஷயங்கள் எல்லாமே சரியாயிடும்னு சொல்லப்படுது. பூங்கார் அரிசி சிலியாக் நோயிலிருந்து நம்மளை மீட்டு வரவும், நீரிழிவு நோயை குணப்படுத்தவும், கொழுப்பை குறைக்கவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ரொம்பவே பெரிதும் உதவி செய்யுது. பரம்பரை நோய்களின் தாக்கம் நமது உடலிலிருந்து குறைய அல்லது முழுமையாக வராமல் இருக்க இந்த பூங்கார் அரிசி ரொம்பவே உதவி செய்தான். மற்ற அரிசிகளை விட பூங்கார் அரிசியில் சற்று அதிக அளவு இரும்பு சத்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால ஹீமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவுது. இரத்த சோகை இருக்கிற நோயாளிகள் இந்த அரிசியை தாராளமாக சாப்பிட்டு வரலாம். அவங்களோட இரத்த சோகை முழுவதும் குணப்படுத்த இந்த அரிசி உதவி செய்யுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரைஸ் பற்றி பெருசாக நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த அரிசி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுடனே தெரிஞ்சுக்க முடியும். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.